குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்துவிட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தை தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் காலங்களை கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. குருவின் வீடு கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ரீ விஸ்வவாசு வருடமானது கடந்து சென்றது. அப்படி செல்லும்போது நீங்கள் பெருசாக பலன்களை எடுக்கலைனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பராபவ வருடமானது பிறக்கிறது. இந்த ஸ்ரீ பராபவ வருடத்திலே 2 முக்கிய நிகழ்வுகள் உண்டு. ஒன்று குருவின் பெயர்ச்சி, 2வது ராகு கேதுவின் பெயர்ச்சி. சனி பகவானின் பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. ஜூன் 1ஆம் தேதி அன்று குருவானவர் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே வருகிறார். 5ஆம் இடத்தில் வருவது லட்சுமி ஸ்தானம்னு பேர். இங்கே அவர் அமர்வதனாலே உங்களுடைய லாபஸ்தானம் பார்க்கப்படுகிறது. அப்போ லாபம் பெருகுமா அப்படின்னா டெஃபினட்டாக பெருகும். ஏன்னா அவர் ராசியும் பார்க்குறார்.
ராசியை பார்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல பலன்கள் உண்டு. 9ஆம் இடமை பார்க்கிறார், அஷ்டமத்தை இல்லை, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் லாபஸ்தானம் மற்றும் ராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கிறார். லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது பொருள் வரவை கொடுக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு நன்றாக நடக்கும், கவலையப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததும் நன்றாக நடக்க போகிறது. ஏன்னா சிம்ம ராசிக்குள்ளார வரார் அதிசாரமாக. அங்கே வந்துட்டு உங்கள் ராசியை 12ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடியதும் விரயஸ்தானத்தை பார்ப்பதும் சுப செலவுகளை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற தடைப்பட்ட காரியங்களை எடுத்து அதை செய்வீங்க. அதுபோல் உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த பீரியடில். அதனால் நல்ல ஒரு நிகழ்வுகளை எதிர்நோக்கக்கூடியது. சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் காட்டும். இந்த காலகட்டங்களிலே 15/12/2026 போது ராகு பகவான் 12ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்குள்ள வந்துடுவார். லாபம் அப்படின்னாலே உங்களுக்கு தன வரவை கொடுத்துறார் ராகு. 5ஆம் இடத்துக்கு இந்த பஞ்சமஸ்தானத்துக்குள்ள கேது பகவான், குருவும் கேதுவும் சேரக்கூடியதானது அப்புறம் நடக்கும். அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போது உங்களுக்கு ஒரு குழந்தைகள் மூலியமாக சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் காட்டுறது. அப்போ குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வளத்தை கொடுப்பது இந்த பாம்பு கிரகம் 11ஆவது இடத்துக்கு போகிறதுனால நடக்கும். வெகு காலமாக திருமணமாகவில்லையே என்று ஏங்கிக் கொண்டவர்களுக்கு இந்த காலத்திலே அவசியம் திருமணம் நடக்கும். பூர்வ புண்ணியத்தின் மூலமாக சொத்துக்களின் பிரச்சனைகள் நிறைய இருந்தது சார்னா அது தீர்ந்துவிடும். தொழில் துறையிலே நிறைய ஒர்க் பேர்டன் சார் அப்படின்னு சொல்வீங்க. அந்த வேலை பேர்டன் காரணமாக தூக்கக்குறைவு, பழசு எல்லாத்தையும் யோசிச்சு அவன்கிட்ட காசு கொடுத்தா வரல, இவன்கிட்ட காசு கொடுத்தா வரலன்றதெல்லாம் யோசித்து வசூல் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த குருவின் பெயர்ச்சியினாலே அன்பர்களுக்கு வீடு மனை வாகன யோகங்களும் உண்டு. அதனால் யோசித்து செய்யுங்க. எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி உண்டாகும். அதுக்கான டைம் கொடுக்கணும். தென்னம்பிள்ளையே வச்சா 5 வருஷம் கழிச்சு தானே பலன் தருது. அது மாதிரி வச்சுட்டு உடனே காசு தேடுறதெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு. நம்ம இல்லை என்ன யோசிக்கிறோன்னா, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் எனக்கு எல்லாம் சிக்கல் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. எல்லா கிரகங்களும் நல்லது தான் செய்ய போகுது. கொஞ்சம் நிதானமாக செய்யும். டியூனிங் அதுதான் நடக்குது. நமக்கு நம்மளை எங்கெல்லாம் தப்பு நடந்தோ அதை சரிப்படுத்துவது தான் கிரகங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டால் போதும். முக்கியமாக இந்த காலேஜ் ஸ்கூல் மேல் படிப்பு இது படிக்கிற மாணவர்கள் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். தன்னை பற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லுவோம். ஸ்கில் ஓரியன்டாக படிச்சுக்கணும். ஜஸ்ட்டு மேம்போக்கில் மேயிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு ஸ்கோரிங் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் நிறைய ஆரோக்கியமாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி செய்யுங்க. அதுபோல் உங்கள் ஆரோக்கியத்திலே அதிகமாக கவனத்தை வச்சுக்கோங்க. படிக்கிறேன்ட்டு ஆரோக்கியத்தை கற்றுக்கிடாதீங்க, அதையும் பார்த்துக்கிடுங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு யோகமும் உண்டு, அதன் மூலம் அலைச்சலும் உண்டு. அதிகமாக வெளிப்பயணங்கள்லாம் செல்லும்போது அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த சும்மா போயிட்டு தண்ணியில் விளையாடுறது, மேலேருந்து குதிக்கிறது, அது மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றதும் குருவினால் பார்க்கப்படுவதும் இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்துல கேது அமர்வதனாலே சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. புனித யாத்திரைகளை கொஞ்சம் போயிட்டு வாங்க. தெய்வீகத்தின் அருளாலே தான் பழைய விஷயத்தை நம்ம இது ஒன்று முடியும், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வருடம் முழுவதுமே நாமக்கல்லில் இருக்கும் ஆஞ்சநேய பெருமானை நித்தியம் வழிபடுதல்னு வச்சுக்கோங்க.
ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத்து பிரச்சோதயாத்துன்னு அவரை தினமுமே ஸ்தோத்திரம் செய்து அவரை வழிபட உங்களுக்கு கஷ்டங்களே இல்லாமல் நிம்மதியான பெருவாழ்வை பெறுவதற்கான வாய்ப்பை ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு நல்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.